திறந்த வாசலை உனக்கு கொடுக்கும் இயேசு உன்னை சுகமாக்குவார். ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு கொடுக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வாசல் என்பது உனக்கு ஒரு அறைக்குள்ளே போவதற்கு, ஒரு இடத்துக்குள்ளே போகிறதற்கு வழி கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த வாசல் திறந்தால் நீ உள்ளே போக முடியும். ரெண்டாவது, வாசல் என்பது பாதுகாப்புக்காக இருக்கிறது. கதவை நாம் பூட்டி வைக்கும்போது மற்றவர்கள், திருடர்களோ மற்ற அந்நியத்தாரோ உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உங்கள் வீடு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடாக இருக்கும். மூன்றாவது, உங்கள் கையில் இருக்கிற அந்த சாவி, கீ, உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு என்பதை காண்பிக்கிறது. ஒரு அதிகாரத்தை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் போவதற்கு ஆண்டவர் பரலோகத்தின் வாசலை திறக்க வேண்டும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினால் உனக்கு திறந்த வாசல். நிறைய பலன் நமக்கு இருந்துச்சு, அல்லாவிட்டால் நிறைய பலன் இருக்குதுன்னு சொன்னால் சில நேரம் ஆண்டவரை மறுதலிச்சிடுறோம். நல்ல பெரிய பணக்காரர்கள், வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் ஆண்டவரை தேட மாட்டார்கள். அவர்களுக்கு தெய்வம் பணம்தான் தெய்வம். பணத்தை வச்சு நான் எதையும் சமாளிச்சிருவேன், பணத்தை வச்சு நான் எந்த காரியத்தையும் செய்திருவேன், எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லுவான். ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இந்த ஆண்டவரை மறுதலியாமல் இந்த ஆண்டவருடைய நாமத்தை நீ நம்பினால் உனக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறந்து விடுவார். பூட்டப்பட்ட கதவுகளை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரும். முதலாவது, இந்த ஆண்டவருக்கு உன் கதவை திறக்க வேண்டும். சங்கீதம் 24:7 வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். முதலாவது, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாவுக்கு உன் இருதய கதவாகிய வாசலை நீ திறக்க வேண்டும். அவர் உனக்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறது, வாசலுக்கு வெளியே நின்று உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அடுத்த வசனம் வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். கைவேத்தி அவரை துதியுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. இந்த வல்லமை உள்ள, இந்த பராக்கிரமும் உள்ள, இந்த யுத்தத்தில் வல்லமை உள்ள இந்த ஆண்டவருக்கு உன் கதவை திறக்கணும். அவர் உன் இருதயத்தில் வரணும்.
இப்போ உனக்கு சுகம் வேணும், ஒரு டாக்டரை கூப்பிடுற, டாக்டர் வீட்டுக்கு வர்றார். டாக்டர் உள்ளே வராமல் வெளியவே அவரை விட்டுட்டு நீ பூட்டி வச்சுக்கிட்டு என்னை கவனிங்க, எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு மருந்து கொடுங்கன்னு அவரால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த டாக்டர் வந்தார்னா உன் வீட்டுக்கு கதவை திறந்து உள்ளே அழைத்து உன் பிரச்சனைகளை அவருக்கு சொல்லுவாய். அப்போ அந்த டாக்டர் மருந்து கொடுக்க முடியும். அதே போல் தான் இந்த தெய்வம் உன் இருதயத்துக்குள்ளே வரணும், அவருக்கு உன் வாசலை திறக்கணும். உன் கதவெல்லாம் சின்னதாக இருக்கக்கூடாது, விரிவாக திறக்கணும். தலையை உயர்த்து. அனாதி கதவுகளே உயருங்கள், ஆண்டவருக்கு வழிகொடு. எங்கே நீ கதவு அடைச்சி வச்சிருக்கிறாய்? என்ன காரியம் உன் வீட்டுக்குள்ளே அவர் வர முடியாமல் உள்ளே இருக்குது? ஆண்டவருக்கு உன் வழியை திறந்து கொடு, உன் கதவை திற, அவர் உள்ளே வருவார். இந்த இயேசு கிறிஸ்துவை சுமார் 56 ஆண்டுகளுக்கு முன்னால் என் இருதயத்துக்குள்ளே வரும்படி அழைத்தேன். அவர் என் உள்ளத்தில் வந்தார். இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் வல்லமை உள்ள தேவன். உன்னை மரண பரியந்த உன்னை நடத்த வல்லமை உடையவர். இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உமக்கு இடம் கொடுக்கிறேன், என் பாவங்களை நான் வெளியே அனுப்பி விடுகிறேன். மனுஷருடைய இருதயத்துக்குள்ளே பிசாசு உள்ளே வந்து இருக்கணும்னு விரும்புவான். பிசாசை கூப்பிடாமலே உள்ளே வந்துடுவான். பிசாசு நிறைய பேருக்குள்ள உள்ளே வர்றதுக்கு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். உனக்கு உள்ளே வர்றதுக்கு உனக்கு பயம், கெட்ட சொப்பனம், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கு வியாதியாக இருக்கிற பல போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சத்துரு பிசாசு இந்த உலகத்தில் நிறையா இடங்களில் இருக்கிறான். அவனுக்கு மனுஷனுக்குள்ளே போகிறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். மனுஷனுக்குள்ளே போனதுன்னா அவ்வளவு சந்தோஷம். அது ஒரு பிசாசு மாத்திரம் வராது, அந்த பிசாசுக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்குது. ஒரு பிசாசு ஒருத்தனை விட்டு போச்சுன்னா அது 7 பிசாசை கூட்டிகிட்டு உள்ள வருதான். அது 7 உள்ளே வந்து ஐக்கியமாக இருக்குது. சில நேரம் 2 கிறிஸ்தவங்க தான் ஐக்கியமாக இருக்க மாட்டான், 2 விசுவாசி ஐக்கியமாக இருக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருங்க, அன்பாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசாதீங்கன்னு சொன்னால் கேட்குறதில்ல. ஐக்கியத்தை கெடுக்கிற பிசாசை உள்ளே விட்டுறது. உன் குடும்பத்தில் நீ ஐக்கியமாக இருக்கணும், உன் வீட்டுக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிசாசுக்கு இடம் கொடாத. ஊழியர்களெல்லாம் ஐக்கியமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணும். பொறாமைக்கும் போட்டிக்கும் இடம் கொடுத்து வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உன் வாழ்க்கையில் பெருமை இருந்தால் பிசாசு உள்ளே வந்துடுவான். தாழ்மையாக இருக்கணும். சண்டை போடுற ஆவி வீட்டுக்குள்ளே இருக்குதா? நீ சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சாலும் உன்னால் முடியலையா? அது ஒரு சத்துரு, பிசாசு. அதனால் உன் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி காரியங்களை அனுமதியாமல் அவைகளை விரட்டிட்டு, இயேசுவே உமக்கு மாத்திரம் என் இருதயத்தை திறக்கிறேன் என்று சொல்லு. ஏதாவது விக்கிரகத்தோட ரொம்ப ஐக்கியப்பட்டு இருந்துக்கிட்டு இருந்தீன்னா அது உன்னை பிடிச்சிக்கிடும். அது உள்ளே வந்து உனக்குள்ளே வந்துட்டுனா அது போகாது. உன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்து இந்த மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கணும். ஆமென். அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் உனக்கு உள்ளே பிரவேசிக்கணும். அவர் உள்ளே பிரவேசித்துட்டா உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும், உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கும். ஆவியானவர் உள்ளே பிரவேசிக்கணும், அசுத்தாவி வெளியே போயிடணும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிமையின் ராஜாவுக்கு இன்றைக்கு இடம் கொடு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாவ மன்னிப்பு. பாவம் உள்ளே இருந்தால் அவர் வர முடியாது. அவர் பரிசுத்தமான தெய்வம். பாவத்தை விட்டுவிடு, விலகு, அதை விட்டு பாவத்தை அறிக்கை செய்துவிடு. அவர் மன்னிப்பார். அவர் மன்னித்த பின்பு உன் இருதயம் சுத்தமாகும். உன் வாசலை திற, ஆண்டவர் உள்ளே பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா?
அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் ஒரு ஆள் மாத்திரம் அல்ல, அவருக்கு பின்னால சேனைகள் இருக்குது. அவருக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமைகள் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. இந்த ராத்திரி அப்படிப்பட்ட மகிமையின் ராஜாவை நீ உன் இதய கதவை திறந்து உள்ளே வரவிடு, உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். லிதியாள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் தன் இதய கதவை திறந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்குள் ஆண்டவர் பிரவேசித்தார். இன்னைக்கு ராத்திரி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும் என்று கேள். அவர் உள்ளே வருவார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். ஆதியாகமம் 28 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். இது வானத்துக்கு வாசல் என்று சொன்னான். யாக்கோபு அவன் வீட்டை விட்டுட்டு தனிமையா தகப்பனையும் தாயையும் விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். ராத்திரி சாயந்தர நேரம், இருட்டான நேரம் வந்துட்டு, ஒரு வனாந்தரமான ஒரு தனிமையான இடம், இருட்டான ஒரு நேரம். ஒரு கல் ஒன்று எடுத்து தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். கல் வச்சு படுத்த தூக்கம் வருமா? நமக்கு வராது. நல்ல தலாணி வச்சாலே தூக்கம் வர மாட்டேங்க. கல் வச்சு படுத்துக்கிட்டான், நல்லா தூங்குறான். ஆண்டவர் ராத்திரி அவனுக்கு சொப்பனத்தில் வர்றார். பாரமான சமயம், கல்லுனா பாரமான ஒரு நேரம் அவனுக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நம்ம நினைக்கிறத விட அவர் ரொம்ப நல்லவர். இவன் ஏமாத்துக்காரன் தான், ஏமாற்றிட்டு ஓடுறான், பயந்து ஓடுறான். அவங்க அண்ணனையும் ஏமாற்றிட்டான், அப்பாவையும் ஏமாத்துறான். சில ஆட்கள் இருக்காங்களே ஏமாத்துக்காரங்க, ஆட்களை பார்த்தா தெரியாது, ஆனால் ஏமாத்து வேலைகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஆட்களை ஏமாற்றிடுவாங்க. சீட்டு பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆட்களையே காணாமல் போயிடும். 2 பேருக்கு 3 பேர் சீட்டை பிரித்து கையில் காசை கொடுப்பாங்க. நிறைய காசை கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, நிறைய காசு வருதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். எத்தனை பேர் சீட்டு வாங்கி ஏமாந்தவங்க இருக்கிறீங்களோ தெரியல. கையை வைத்து சொன்னால் இதில் 10 பேராவது இருப்பாங்க. இவன் ஒரு ஏமாத்துக்காரன் தான். ஆனால் ஆண்டவர் அவங்க அப்பாவை ஆசீர்வதிச்சிருந்தார். சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதனால் இவனுடைய வாழ்க்கையில் இவனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு ஏணி இருக்கிற மாதிரி சொப்பனம் பார்க்குறான். அதில் தேவதூதர் ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். அதுக்கு மேலே நின்று பேசுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். அல்லேலுயா சொல்லுவான். அல்லேலுயா. இவன் பயந்து இருட்டுக்குள்ளே பயந்து போகிறான். ஆண்டவர் மேலே நின்று அவன்கிட்ட பேசுகிறார். பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். நீ திரும்ப இந்த இடத்துக்கு வருவா, இந்த இடத்த உனக்கு தருவேன். நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ராத்திரி உன்னை கைவிட மாட்டார். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை அவர் நேசிக்கிறார். உனக்கு ஒரு சொப்பனத்தில் வழியை காமிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. காலையில் முழிச்சு பார்க்குறான். ஓ, இது ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்குதே. இது இங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இது வானத்துக்கு போகிற வாசல் இங்கே இருக்குது.
ஒரு ஏணி ஏறி இறங்குகிற தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். அங்கே ஒரு இடத்த ஆண்டவருக்குன்னு கட்டணும்னு ஒரு கல்லை எடுத்து எண்ணெயை ஊற்றி அந்த இடத்த அவன் பிரதிஷ்டை பண்ணிட்டு போகிறான். பெத்தேல்னு சொல்லிட்டு போகிறான். தேவனுடைய வீடு அது. நீ இன்றைக்கு தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறா. இந்த இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. இது ஒரு வானத்தின் வாசல். இங்கே தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலே ஆண்டவருடைய அற்புதம் நடக்கிறது. தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் பயந்து போயிருக்கிற உனக்கு, இருட்டாக இருக்கிற உனக்கு, பாரமாக இருக்கிற உனக்கு, உன் வாழ்க்கையில் பல சோதனைகளுக்குள்ளே இருக்கிற உனக்கு இந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவது இல்லை. உன்னை நான் நடத்துவேன். உனக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறார், வானத்தின் வாசல். உனக்கு ஒரு பரலோகத்தில் இருக்கிற தேவன், உனக்கு சம்பந்தம் உண்டு. அவருக்கு, அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை பார்க்கிற ஒரு தெய்வம். அவர் உன்னை கைவிட மாட்டார். யாராக இருந்தாலும் இன்னைக்கு பரலோகத்தின் வாசல் உனக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய தூதர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஒரு பிசாசு உனக்கு விரோதமாக வந்தால் உனக்கு 3 தேவதூதர்களாவது இருப்பாங்க. சின்ன வயசில் நீ பிறந்த போது நீ யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு உரிய தேவதூதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு தேவதூதர் இருக்கிறார்கள். நீ கைவிடப்படுவதில்லை. சத்துரு இன்னைக்கு உன்னை விட்டு ஒளிந்து போகிறான். நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை சுற்றிலும் அவர் உனக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறதை நீ பார்ப்பாயாக. ஆமேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்துக்கு போகிற ஒரு வாசல். அந்த வாசலுக்கு பேர் அலங்கார வாசல். அழகான வாசல் அது. ஆனால் அந்த வாசல் பக்கம் ஒரு பிச்சை கேட்குற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறான். எத்தனை வருஷமாக பிச்சை அவன் எடுக்கிறான்? அவன் பிறந்து 40 வருஷம் ஆச்சு. நடக்க மாட்டாது. ரொம்ப நாள் பிச்சை எடுத்தவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? எல்லாரும் நடந்து போகிறாங்க, நான் மாத்திரம் நடக்க முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஆலயத்துக்கு உள்ளே போகிறாங்க, ஆனால் நானும் ஆலயத்துக்கு உள்ளே போகாமல் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்குள்ளே போகணுன்னா நொண்டி நொடங்கள் போய் அங்கே பலியிட முடியாது. நொண்டிகள் நொடங்களையும் வச்சு பலியிடவும் முடியாது. வெளியே தான் உட்காந்து. குஷ்டரோகியெல்லாம் வெளியே போயிடணும், ஊரை விட்டே வெளியே போயிடணும். அப்படி தான் சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இயேசு அதெல்லாம் வந்து மாற்றிட்டார். இவன் ஆலயத்துக்கு வெளியே உட்காந்துருக்கான். டெய்லி பிச்சை எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அலங்கோல நிலையில் வெளியே உட்கார்ந்துருக்கிறான். தேவாலயத்தின் வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் இவனும் சப்பானி, உள்ளே போக முடியலை. இவனை தூக்கிட்டு வர்றவங்க உள்ளேயும் கொண்டு போகாமல் வெளியிலேயே நீ பிச்சைக்காரனாகவே இருன்னு அவன் மற்றவங்களுக்கு பாரமாக தான் இருந்தான். அவனை தூக்கிட்டு வந்தால் தான் அவனால் போக முடியும். மற்றவங்களுக்கும் அவன் பாரம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் அவனை பேதுரு யோவானும் பார்த்து, எங்களை நோக்கி பாரு, நீ எங்கிட்ட பிச்சை எதிர்பார்க்காத, எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்கள் கையில்
இயேசுவின் நாமம் இருக்குது, அந்த நாமம் உன்னை சுகமாக்கும்பா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்ட போது 40 வருஷமாக முடங்கி போயிருந்த அவன் கால்களும் கரடுகளும் அப்படியே ஒட்டஞ்சி சரியாகி எழுந்து நடந்து எங்கே போனான்? தேவாலயத்துக்குள்ளே போனான். அல்லேலூயா. கை வைத்து அந்த வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டது. கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவான். அந்த வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டது. 40 வருஷமாக வெளியே உட்கார்ந்திருந்த அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்ட போது முதல்ல கால் சரியான உடனேயே ஆண்டவரை துதித்து குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உள்ள ஆலயத்துக்குள்ளே போனான் பாருங்க. வாசல் திறக்கப்பட்டது. நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வராத ஒரு ஆளாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமை தோறும் வந்துட்டு போகலாம், ஆனால் உண்மையாக ஆலயத்துக்குள்ளே வர்ற ஆள் இல்லை. நீ சுகம் கிடைக்குதா இருக்குதான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் பாட்டில் கிடைச்சோன்னு சில ஆள் வெளியே எழும்பி ஓடிடும். அது என்னைக்காக வர்ற ஆட்கள். உன் வாழ்க்கையில் உண்மையாக சர்ச்சுக்கு போறியா? உண்மையாக ஆலயத்து மேலே உனக்கு ஆசை உண்டா? இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். ஏன் அவர் வீட்டில் வந்தால் என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது. அவர் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன இருக்குது? ஆறுதல் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை போல பிரச்சனை உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல வந்தால் பார்க்குறோம். நம்ம மாத்திரம் பிரச்சனையில் இல்லை, நம்ம போல பிரச்சனை உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. ஆண்டவரை எதிர்பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்குறோம். ஆகாமிய கூடாரம், அசுத்தமான மக்கள் வாழுகிற, பாவம் நிறைந்த உலகம் வாழுகிற அந்த கூடாரத்தில் நீ 1000 நாள் வாசமாயிருக்கிறத விட அவருடைய சமூகத்தில் வர்ற ஒரு நாள் நல்லது. அவருடைய வாசலில் ஆமேன் உட்கார்ந்துருக்கிறது நல்லது. கை வைத்து ஆமேன். நீ உலகத்தில் இருக்கிறத விட ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறது எத்தனை நல்லது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறது ஆசீர்வாதம் என்று உணர்கிறீர்கள்? ஆண்டவர் உனக்கு ஆலயத்தின் வாசலை திறந்திருக்கிறார். அவர் சபைக்கு ஒழுங்காக வரணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இல்லாட்டா உனக்கு நல்ல சுகம் கிடைச்சாலும் நரகத்துக்கு போயிடுவான். நல்ல கை கால்களெல்லாம் நல்ல சுகம் கிடைச்ச பிறகு நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும். ஆகினால அவருடைய ஆலயத்துக்குள்ளே நீ இருக்கணும். அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்து நீ பலப்படணும். அவருடைய சமூகத்தில் உனக்கு நல்ல பலன் உண்டாகணும். அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். பல கஷ்டங்கள் பாடுகள் வழியாக போனாலும் தேவ சமூகத்தில் நீ காணப்படணும். நீ அவர் மேலே நம்பிக்கை வச்சாலும் நீ பாக்கியவான். அவர் வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மில் நம்பிக்கை கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தொடர்ந்து வரணும். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றம் வரணும். அதுதான் முக்கியம். உனக்கு ஆலய கதவு எப்பவும் திறந்திருக்குது. ஆகினால் அவர் சமூகத்தில் நீ வந்து இருக்கணும். வெளியே பிச்சைக்காரனாக இருக்கிறத விட, முடமாக இருக்கிறத விட, வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவங்க நடக்கிறத நீ பார்த்துட்டு நீ மாத்திரம் பிச்சைக்காரனாக உட்கார்ந்துருக்கிறத விட தேவ சமூகத்தில் குதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக ஒருத்தன் ஒரு வாசலில் உட்கார்ந்துருக்கிறான். யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில்
ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து கண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல 38 வருஷமா நீண்ட நாள் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவனை தேடி இயேசு போனார். இயேசு அந்த இடத்துக்கு போனார். இந்த 38 வருஷமா படுத்திருக்கிற அவன்கிட்ட போய் நீ சுகமடைய விரும்புறியான்னு கேட்டார். சில ஆட்கள் சுகமடைய விரும்ப மாட்டாங்க. குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ பார்வையிட விரும்புறியா? உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறியா? உனக்கு என்ன விருப்பம்னு கேட்குறார். இந்த ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரோம், ஒரு வீட்டில் வேலை செய்ய வரீங்களான்னு கேட்டு பாருங்கள். என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேலையெல்லாம் வேண்டாம், நான் பிச்சையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தில் மனிதர்கள் 38 வருஷமாக படுத்திருக்கிறான். அவனை போய் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சுகமடைய விரும்புகிறேன்னு உடனே சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னா, கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறான். நான் இந்த இடத்துல படுத்திருக்கிறேன், ஒருத்தரும் என்னை தூக்கி கொண்டு போகிறதில்ல, நான் போகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தன் போயிடுறான். போட்டி மனப்பான்மை. நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன் போயிடுறான் அப்படின்னு போட்டி மனப்பான்மை. நிறைய பேருக்குள்ள போட்டி மனப்பான்மை உண்டு. வீட்டுக்குள்ளேயே போட்டி இருக்கும். சாப்பாட்டிலே போட்டி. எனக்கு ஏன் இவ்வளோண்டு வச்சாங்க, எனக்கு ஏன் அவ்வளோ அதை வைக்கலை, எனக்கு ஏன் இதை முடிஞ்சு போச்சப்பான்னு சொன்னால் சரி தோத்திரம் அடுத்த நாள் தரேன்னு கேட்க மாட்டான். போட்டி, எனக்கு சேர்த்து தரணும்னு போட்டி போடுறது. சாப்பாடில் போட்டி போடுறது உண்டு, படுக்கிறதுல போட்டி போடுறது உண்டு, தலையணையில் போட்டி, சாப்பாட்டு தட்டில் போட்டி. எனக்கு அந்த தட்டு வேணும், எனக்கு இந்த தட்டு வேணும், எனக்கு அது வேணும். இது எல்லாத்துலேயுமே வீட்டுக்குள்ளே போட்டி இருக்குது. சர்ச்சுக்குள்ளேயும் போட்டி தான். யார் முன்னால் வந்து உட்கார்றது, இந்த சேரில் உட்கார்றதா, எந்த சேரில் உட்கார்றது, மேலே உட்கார்றதா, போட்டி தான் நிறைய உண்டு. எல்லா இடத்துலையும் போட்டி தான். இவன் சொல்கிறான், எனக்கு முன்னால் எல்லாரும் போயிடுறாங்களே, ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய இல்லையே, 38 வருஷமாக இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இவனா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க வேண்டியது தானே, ஒருத்தனும் தூக்க வேண்டியதில்லை, டப்புன்னு விழுந்துடலாமே தண்ணிக்குள்ளே. ஆனால் அவருக்கு அந்த இதில் தூரத்தில் இருக்கணும், தண்ணி பக்கத்தில் வந்துடக்கூடாது. அங்கே படுத்து 38 வருஷமாக படுத்துருக்கணும். மற்றவங்களுடைய உதவியே தேடிக்கிட்டே இருக்கிறது. நீனா எனக்கு ஏன் வந்து தலையில் கை வச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ண மாட்டேங்காரு, நீனே ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதை விட உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. நீ பிரயாசப்படுவோம், விசுவாசம் வளரட்டும். ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். இந்த டிவியில் வர்றவங்க ஜெபத்தை மாத்திரம்தான் கேட்பாரா? இல்லை, சாதாரணமாக உன் ஜெபத்தை கேட்பார். உன் விசுவாசத்தை செயல்படுத்து. உனக்கு விசுவாசம் இருந்தால் இத்தனை வருஷம் படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 வருஷத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய இடத்த 38 வருஷம் கடத்துனாங்க இஸ்ரவேல் ஜனம். காரணம் அவ்விசுவாசம். அவ்விசுவாசத்தினால தான் மனாந்தரமான வாழ்க்கை போதும்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே செத்து போனவங்க நிறைய பேர். ஆண்டவர் உனக்கு ஒரு விசுவாசத்தை தருவார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வை. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்பிக்கை எது மேலே வைக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வைத்து அந்த வார்த்தையை செயல்படுத்திப்பார். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி, ஓ காட், எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையின் மேலே இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்து கேட்கிறார்.
38 வருஷமாக இருக்கிற உன்னை பார்த்து நீ எழுந்து நீ எழுந்து நீ எழுந்து நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை விசுவாசித்த போது 38 வருஷமா சுமந்த படுக்கையை அவன் தலைமையில தூக்கி கொண்டு எழுந்து நடந்தான். அந்த நாளில் அவன் நடக்கக்கூடாது என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் நீ நடக்கிறத அவங்க பிரியப்பட மாட்டார்கள். ஆனால் நீ உன்னை சுமந்து உன் பாரத்தை நீ சுமந்து கொண்டு போக ஆண்டவர் இந்த ராத்திரி உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவர், உனக்கு சுகம் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி ஐயா எனக்கு சுகம் நிச்சயம் கிடைக்கும், இப்படி வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் மனுஷனை நம்பலை, வேறு யாரையும் நம்பலை ஆண்டவர், இந்த எண்ணெயை கூட நான் நம்பலப்பா, உங்களை நாங்கள் நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எண்ணெயெல்லாம் உன் விசுவாசத்தை தூண்டுறதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரே தவிர இந்த எண்ணெய் அல்ல உனக்கு சுகம் கொடுப்பது. உனக்கு சுகம் கொடுப்பது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அற்புதங்களை செய்கிற ஆண்டவருடைய அந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகிமையின் ராஜா உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு முற்றிலும் திறந்து கொடுப்பாயா? இந்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஐயா இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், எனக்கு உள்ள வாரும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்டவங்க கை வைத்து காண்பீங்க. இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, என் இருதயத்துக்குள்ளே இந்த இயேசு இன்னைக்கு வரணும். இந்த மகிமையின் ராஜா பராக்கிரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர் என் இருதயத்துக்குள்ளே வரணும், என்னை ஆசீர்வதியும் சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தின நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்கிறேன். வீடுகளில் இருந்து பார்க்கிறவர்கள், தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்கள், இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை உண்மையாக செய்யுங்கள். பாவத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படலாம், மனம் திரும்பலைன்னா நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கிற நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட எண்ணெய் பாட்டிலோடு முன்னால் வாங்க. இப்போ வியாதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணாலும் முதல்ல பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், ரெண்டாவது வியாதிக்காக ஜெபம் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக எளிமை நிற்கிறவங்க முன்னால் வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாய் வாருங்கள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தெய்வ சமூகம் வீட்டில் எழுந்து நிற்கிறவர்கள், அங்கே ஊழியர்கள் இருந்தால் அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தைகளை சத்தமாய் சொல்லுங்கள். சீக்கிரமாய் வந்து நில்லுங்கள், ஓடி வாருங்கள், ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என் இருதய கதவை வாசலை உமக்கு திறக்கிறேன். இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நான் விட்டுவிடுகிறேன். தவறான குணங்களை, தவறான சுபாவங்களை நான் விட்டுவிடுகிறேன். இயேசுவே, இன்றைக்கு என் இருதயத்தில் வந்து நீர் தங்கியிரும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு சமாதானம் தாரும், எனக்கு நிம்மதி தாரும், என் வேதனைகளை மாற்றும். இயேசுவே, எனக்கு அற்புதம் செய்யும், ஒரு அடையாளத்தை செய்யும், என்னை விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் முன்னால் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். வேத வசனம் இல்லைன்னா வாங்கி அதை வாசிங்க. இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு தேவை. இதுக்குள்ள ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் பேசும் வார்த்தை உள்ளே இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். இப்போ ஜெபம் பண்ணது போல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. வெறும் தேவைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி தவறுகள் எல்லாம் விட்டு விடுவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்கள் தேவைகளுக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் பதில் தருவார். திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். நீங்கள் குழந்தைகள் மாதிரி வளர்ந்து வரணும் இயேசுவுக்குள்ளே.
ஐக்கியம் தேவை. சின்ன குழுக்கள் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கும். உள்ள பாஸ்டர்ஸ்கிட்ட கேளுங்க, நான் அந்த சின்ன குழுவுக்கு போகணும், அங்கே எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற நாள்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஆலயத்தில் டெய்லி ப்ரேயர் நடக்கும். 24 மணி நேரமும் ஜெபம் இங்கே இருக்கும். பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. கீழே கிராண்ட் அல்ல நடக்கும், இங்கேயே நடக்கும். நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை 10:30 இருக்கிறது காலையில். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணியிலிருந்து ஆராதனை. கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதமான ஜெபத்தை விடாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். எல்லோரும் எழுந்து நிற்போம். வியாதிகள் உள்ளவர்கள், பலவீன நோய்கள் இருந்தால் இப்பொழுது எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம் எண்ணெய்க்காக. ஆண்டவர் இந்த எண்ணெயை போட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய நாமம் உங்களை சுகமாக்கும். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விடுதலை வரும். நடக்க முடியாத நீங்கள் நடப்பீங்க. பார்க்க முடியாத உங்களால் பார்க்க முடியும். செவிட்டு காதுகள் திறக்கும். சப்பானிகள், முடமானவர்கள் எல்லாம் நடக்க முடியும். ஆண்டவரால் கூட முடியும். ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். அடையாளங்கள் உங்களுக்கு நடக்கும். எல்லோரும் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். பரிசுத்தமிழ் நல்ல பிதாவே, இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்படி சொல்லியிருக்கிறீர். இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுகிறோம். எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கும் சுகம் கொடுக்க உம்முடைய நாமத்தின் வல்லமை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். அவங்க நல்ல சாட்சி சொல்லத்தக்கதாக, உங்கள் நாமம் மைமைப்படத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மைமைப்படுத்தும். உங்கள் ராஜ்யத்தை கட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்தகார கிரியைகள், அசுத்தாவிகள், எந்த வியாதிகளும் எந்த வேதனையும் அவங்க சிரத்தை விட்டு நீங்கிடணும். எங்கே இதெல்லாம் முடங்கி போயிருக்கதோ அதெல்லாம் நிமிர்த்து ஆண்டவர் சுகமாக்கணும். ஆண்டவரே, வேதனைகளை மாற்றும். அற்புதம் செய்யும். தூங்காதவர்கள் நல்ல தூங்க உதவி செய்யும். பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு அந்த இடத்துல போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். உடனே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். எல்லா வித வியாதிகளும் இப்போ நீங்கி போகணும். இப்போ ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லா வியாதிகளையும் கடிந்து அப்புறப்படுத்துவோம். அப்போ அந்த வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு நீங்கி போகணும். மகிமையின் ராஜா இங்கே வந்திருக்கிறீரப்பா. தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. வீடுகளிலேயும் இந்த இடத்துலேயும் எல்லா அற்புதங்களும் தானாய் நடக்கட்டும். சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். குருடர்கள் பார்வையடையட்டும். செவிட்டு காதுகள் திறக்கட்டும். அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். முடமாயிருக்கிற எல்லாம், பிசகி போயிருக்கிற எல்லாம் நிமிர்ந்து ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை உண்டாகட்டும். கழுத்து நிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய நாமத்தினாலே லிவர் ப்ராப்ளங்கள் மாறி, வயிற்று வீக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் வீடுகளை விட்டு புறப்பட்டு போகட்டும். ஒருவருடைய இருதயத்தில் இந்த அசுத்தாவிகள் இருக்கக்கூடாது. இந்த அசுத்தாவிகள் வெளியே போயிடணும். இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அசுத்தாவிகள் எல்லாம் புறப்பட்டு போகட்டும். நுரையீரல் பாதிப்பு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். குழந்தை பலவீனங்கள் மாறட்டும். 2 கால்களில் உள்ள கொப்பளங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் நோய்கள் சுகமாகட்டும். எல்லா கேன்சர் நோய்களும் சுகமாகட்டும். கண்ணில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் சுகமாகட்டும். மார்பு கட்டிகள் சுகமாகட்டும். தைராய்டு பிரச்சனைகளை சுகமாக்கும். நெஞ்சு வலிகள், மார்பு வலிகள், ஆண்டவரே எல்லா இருதய வேதனைகளை சுகமாக்கும். மூல நோய்களை நீர் சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் நல்லா படிக்க, நடக்க, 3 வயது குழந்தை நடக்கணும். ஆண்டவர் இரத்தப்போக்கு சுகமாகணும். நீர் கட்டி ஆண்டவரே ஆப்ரேஷன் சமயத்தை சுகமாகணும். பிசாசின் கட்டுகள் நீங்கணும். எல்லா ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளமும் நீங்கி அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்.
கல்லீரல் பிரச்சனையை சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி நோய்களை சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. குடல் புண்களை சுகமாக்கும். இரத்த சம்பந்தமான நோய்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே அற்புதம் செய்யும். வாய்வு தொந்தரவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும். வேலையில்லாத வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடும். திருமண தடைகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. மேலெல்லாம் அரிப்பு தோல் வியாதிகள் இன்றைக்கு சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தூர இடத்திலிருந்து தோல் வியாதிக்காக ஜெபம் பண்ணுகிற உனக்கு ஆண்டவருடைய கரம் இறங்கி தொட்டு உன்னை சுகமாக்கி விடுகிறது. ஆண்டவருடைய ஒரு வல்லமை இந்த நாளில் இறங்கி வருகிறது. கர்த்தாவே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முன்னாலே பின்னாலே இருக்கிற அத்தனை பேரையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யும். உணவு குழாய்களை தொட்டு சுகமாக்கும் இயேசுவின் நாம. தொண்டை அடைப்புகளை நீக்கி சுகமாக்கும். கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நரம்புகளை தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். முதுகு எலும்பில் தண்டு வடத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. கால் முறிவுகள், கை முறிவுகள், கழுத்து முறிவுகள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இவரெல்லாம் தொட்டு சுகமாக்கும். ஃபிட்ஸ் வியாதிகள் பூரணமாய் சுகமாகட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். குழந்தை பாக்கியத்தை அருளி செய்தள்ளும். பயத்தை எடுத்து போடும். நல்ல விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு இன்றைக்கு விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணும். நல்ல தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நல்ல எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்திருக்கிறீர், விடுதலை கொடுத்திருக்கிறீர், வேதனைகளை மாற்றி இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு இன்று முதல் உம்முடைய கரம் இறங்கி அவர்களை தொட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. துதி ஆண்டவரே. மகிமை உமக்கு, கனம் உமக்கு. உடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.